வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணால். தமிழ் பள்ளிகளுக்கு இடையிலான கால்பந்து போட்டி வெற்றிகரமாக நிறைவு பெற்றது. ஆண்கள் பிரிவில் பாத்தங்கராப்பேட், பெண்கள் பிரிவில் லாடங்கசூர் தமிழ் பள்ளி வாகை சூடியது. அடுத்த ஆண்டில் மேலும் பல பள்ளிகள் பங்கேற்க வேண்டும். வரதராஜ மாரிமுத்து. பேரா மாநில இந்திய சங்க கால்பந்து குழுவின் ஏற்பாட்டில் 18வது முறையாக தமிழ் பள்ளிகளுக்கு இடையிலான மாநில அளவிலான கால்பந்து போட்டி வெற்றிகரமாக நிறைவடைந்தது. ஏபோவில் நடைபெற்ற இப்போட்டி பேரா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டாக்டர் சிவனேசன் தலைமையிலும் பேரா மாநில இந்திய கால்பந்து சங்க தலைவர் டாக்டர் அமலுடின் முகமது இஸ்மாயில் வழங்கிய ஆதரவோடு சிறப்பாக நடைபெற்றதாக ஏற்பாட்டு குழு தலைவர் வரதராஜ மாரிமுத்து தெரிவித்தார். வரதராஜ மாரிமுத்து பேரா மாநில இந்திய சங்க கால்பந்து குழுவின் ஏற்பாட்டு குழு தலைவர். இன்றைய தினத்தில் 14/6/2026 ஞாயிற்றுக்கிழமை ஈப்போ படாங்கில் நடைபெற்ற 18வது முறையாக நடைபெற்ற தமிழ் பள்ளிகளுக்கு இடையிலான கால்பந்து போட்டியில் மாண்புமிகு டத்தோ சிவனேசன் பேரா மாநில ஆட்சிக்குழுவின் உறுப்பினர் அவர்களது தலைமையில் மற்றும் பேரா மாநில இந்திய சங்க கால்பந்து சங்கத்தின் தலைவர் மாண்புமிகு டத்தோ அமலுடின் முகமது இஸ்மாயில் அவர்களின் பேராதரவிலும் மிக சிறப்பாக நடைபெற்று முடிந்தது. காலை 8 மணி தொடங்கிய இவ்விளையாட்டு சரியாக மணி 5க்கு முடிவுற்றது. இந்த போட்டியில் ஏறக்குறைய 28 குழுக்கள் பங்கு பெற்றன. ஆண்கள் பிரிவில் 19 குழுக்களும் பெண்கள் பிரிவில் 9 குழுக்களும் பேரா மாநிலம் முழுவதிலும் உள்ள தமிழ் பள்ளிகள் வந்து கலந்து கொண்டன. உண்மையிலேயே இது ஒரு பெருமைக்குரிய விஷயமாக கருதப்படுகிறது. எங்கள் சங்கத்திற்கு இது ஒரு அற்புதமான ஒரு விஷயம், ஒரு நல்ல சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. அடுத்தடுத்த காலகட்டங்களில் இது போன்ற அதிகமான போட்டிகளை நாங்கள் ஏற்று நடத்த வேண்டும் என்று எண்ணம் கொண்டுள்ளோம். அந்த வகையில் இன்று நடைபெற்ற போட்டிக்கு பேரா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் ஐயா திரு சிவனேசன் அவர்கள் ஏறக்குறைய 30,000 ரிங்கிட்டை நிதியாக கொடுத்து எங்களுக்கு பெரிய ஆதரவை தந்துள்ளார். அவருக்கு அன்னாருக்கு இந்த வேளையில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். அதோடு மட்டுமல்லாமல் மதிப்பிற்குரிய டத்தோ அமலுடின் பின் முகமது இஸ்மாயில் அவர்களும் ஏறக்குறைய கணிசமான தொகையை கொடுத்து எங்களுடைய இந்த காற்பந்தாட்டத்திற்கு பெரும் ஒத்துழைப்பு நல்கியுள்ளார். இருவருக்கும் இந்த வேளையில் பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும் உரித்தாகுக. தொடர்ந்து இன்றைய தினத்தில் வெற்றி பெற்ற குழுக்கள் பெண்கள் பிரிவில் 9 குழுக்களில் முதல் நிலை வெற்றியாளராக லாடங்கசூர் தமிழ் பள்ளி இடம்பெற்றது. 2வது இடத்தில் ஆயர்தாவார் தமிழ் பள்ளியும், 3ஆம் நிலை வெற்றியாளராக சங்காட் இடைநிலை தமிழ் பள்ளியும், 4வது நிலை வெற்றியாளராக கம்பார் தமிழ் பள்ளியும் பெற்றன. தொடர்ந்து ஆண்கள் பிரிவில் முதல் நிலையில் தெல்லோ இந்தானை சேர்ந்த பாத்தாங்கராபிட் என்ற தமிழ் பள்ளி வென்றது. 2ஆம் நிலையில் தெல்லோ இந்தானை சேர்ந்த நோவாஸ்கோஷியா 2 என்ற தமிழ் பள்ளி வென்றது. தொடர்ந்து 3ஆம் நிலை வெற்றியாளராக ஈப்போவைச் சேர்ந்த செட்டியார் தமிழ் பள்ளி இடம்பெற்றது. 4ஆம் நிலை வெற்றியாளராக சித்தியவானை சேர்ந்த மகாகணேசா வித்யாசாலை தமிழ் பள்ளி இடம்பெற்றது. வெற்றி பெற்ற அனைத்து பள்ளிகளுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். கலந்து கொண்ட அனைத்து பள்ளிகளுக்கும் எங்களுடைய பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும். காலை 8 மணிக்கு தொடங்கிய போட்டிகள் மாலை 5 மணி அளவில் நிறைவடைந்தன. மாநிலம் முழுவதிலும் இருந்து 28 அணிகள் பங்கேற்றன. அவற்றில் ஆண்கள் பிரிவில் 19 அணிகளும் பெண்கள் பிரிவில் 9 அணிகளும் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தின. இப்போட்டி தமிழ் பள்ளி மாணவர்களுக்கிடையே விளையாட்டு ஆர்வத்தை வளர்ப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களின் திறமைகளை வெளிக்கொணரும் சிறந்த தளமாக அமைந்துள்ளதாக வரதராஜ மாரிமுத்து கூறினார். வெற்றி பெற்ற அனைத்து பள்ளிகளுக்கும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்த வரதராஜ மாரிமுத்து போட்டியில் பங்கேற்ற அனைத்து பள்ளிகளின் மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பயிற்றுவியர்களுக்கு பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பள கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.